வணக்கம் மக்களே. நம்ம ஜோதி மணி ஓசை யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம ஜோதிடரியம் மற்ற விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த முறை பசியோடு இருப்பவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். அதுவும் நாங்களே சொந்தமாக சமைச்சு பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்மளே ஒரு நல்ல பொருளை வாங்கி நம்மளே சமைச்சு அந்த சாப்பாடை நம்ம கையால் கொண்டு போய் கொடுக்கும்போது அது ஒரு சந்தோஷம். ஏன்னா நமக்கு ஜோதிடம் பார்க்க வர்றாங்க, அதில் வரக்கூடிய காணிக்கை கொடுக்குறாங்க இல்லையா, அதில் கொஞ்சம் எடுத்து வச்சு தான் நான் இதை பண்ணுறேன். இப்போ நான் கொஞ்சமாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் இது பெரிய அளவில் போகணும். நானும் இறைவனை வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கிறேங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா பசியோடு இருப்பவர்களுக்கு அவர்களை பார்த்து தான் நம்ம போய் கொடுக்க போகிறோம். எல்லாருக்கும் கொடுக்கல. அந்த உணவுக்காக இருக்காங்க இல்லையா, மதியம் இல்லை யாராவது சாப்பாடு கொடுப்பாங்களா, மனநலம் பாதிக்கப்பட்டாலும் பசிக்கும். விஜயகாந்த் சார் சொல்லியிருப்பார், பைத்தியக்காரனாக இருந்தாலும் பசிக்கும் ஐயா அப்படின்னு. அதனால பசிங்கிறது எல்லோருக்குமே அந்த உண்டு. அதனால அந்த பசியோடு இருப்பவர்களை பார்த்து நம்ம இன்னைக்கு உணவு கொடுக்க போகிறோம். இன்னைக்கு வைகாசி விசாக பௌர்ணமி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பயணம் நீண்ட பயணமாக இருக்கணும். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வேண்டிக்கிறேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சாதம் வடித்தாச்சு பாருங்கள். மாஸ்டர் சாதம் ஆற வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம பண்ணக்கூடியது இப்போ தக்காளி சாதம் பண்ணுறோம், வெரைட்டி ரைஸ் தான் பண்ணுறோம். இது நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சாச்சு. அங்கே காயெல்லாம் வெட்டி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா கரெக்டாக சுத்தமாக எல்லாமே சுத்தமாக இருக்கணும். நம்ம சுத்தமாக அந்த உணவை கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லோருமே அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். மாஸ்டர் தவிர தமிழ்ச்செல்வன், இவர் தமிழ்ச்செல்வன், ஆதி, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ரிஷி இந்த இருக்கார், குட்டி மையன், குட்டி மையன் ஹெல்ப் பண்ண வந்திருக்கான். அன்னதானம் கொடுக்குன்னு சொல்லுவோம். நானும் வரேன் அப்படின்னு சொன்னால் கேமராமேன் குரு எடுத்துட்டு இருக்காரு. மாஸ்டர் இப்போ நம்ம நல்ல சாப்பாடு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம செய்கிறோம். நம்மளே கையால் வாங்கி பொருட்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ தக்காளி சாதத்துக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்? சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னென்ன நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் மாஸ்டர். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு மசாலா எல்லாம் அடித்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணிட்டு சாப்பாடை கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் பண்ணி ஆரம்பிச்சு அவ்வளோதான். இப்போ நம்ம அது பேஸ்ட் ஆக்கணும். எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட் ஆக்கி சாதத்தில் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்சல் பண்ணிடலாம். ஓகே, நல்லா தரமாக இருக்கும்ல? தரமாக இருக்கும். ஏன்னா பொருள் எல்லாமே எதுவும் குறை இருந்தால் சொல்லுங்கள், நல்லா செஞ்சுருவோம். குறை எந்த நல்லா நிறைவா இருக்கா? நிறைவா இருக்கு. எங்களுக்கு என்ன நிறைவு தெரியுமா? நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க பாருங்க, எனக்கு அது எங்களுக்கு நிறைவா இருக்கு. எங்களுக்கு நாங்க என்ன நினைச்சோம்னா, இதை மக்களுக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்க போறது? நம்ம சொதப்பிடக்கூடாது. சாப்பாடு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சொதப்பிடக்கூடாது. கடவுளாம் பார்த்து உங்களை அமைச்சு வச்சாரு. கண்டிப்பா எப்படி கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வைக்கணும். ரொம்ப சந்தோஷமா, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்களை டீமை பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. எல்லாருமே ஆசை சாப்பாடு கொடுக்கணும்னு. ஆனா ஏதோ எங்களால முடிஞ்சதை வச்சு பண்றோம். எங்களுக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் தமிழ்ச்செல்வன் மாஸ்டர் அவர்கள். ஓகேப்பா, கையில வச்சிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க? ஓ, தக்காளி சாதம் பண்ண போறீங்க. பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறீங்க. வாவ், யார் இந்த ஐடியா உங்களுக்கு கொடுத்தா? சரி, ஓகே. அதாவது எல்லாரும் வேலை பார்க்குறோம், களைப்பா இருக்கும். பவுண்டா வாங்கியாச்சு. பிரேக், அதாவது ட்ரிங்க்ஸ் பிரேக் எல்லாருக்குமே. ஏன்னா வேலை பார்க்கும் போது களைப்பு இருக்கும். எல்லாருக்கும் பவுண்டா கொடுப்போம், கொஞ்சம் தெம்பா வேலை பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம வெயிலில் போய் யார் பசியோடு இருக்காங்கன்னு தேடி பிடிச்சி தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதையும் கடவுளே அந்த பசியோடு இருக்கிறவங்கள கண்ணு முன்னாடி காட்டணும். பிடிச்சிக்கப்பா, பிடிச்சிக்க. ஓகே. அப்ப அந்த வெயிலுக்கு கொஞ்சம் இதமா தான் இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரைட், நல்லா இருக்கா? வேலையா இருக்காரு, அதனால நானே களத்துல இறங்கியிருக்கேன். நம்மள அப்படியே பழகிக்கிறோம். நல்லா பேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நல்லா வாசமா வேற இருக்கு. தக்காளி சாதம் அந்த வாசம் இப்போ வந்துருச்சு. எனக்கே பசிக்குதுன்னா பாத்துக்கிறீங்க. நல்லா மக்களுக்கு, பசியோட இருக்கிற மக்களுக்கு கொடுப்போம் கண்டிப்பா. ஜூஸ் குடிச்சு வர்ற கேப்ல மசாலா ஆயிடுச்சு. ரெடி பண்ணிட்டாப்ல மாஸ்டர்.
சாதமும் தக்காளி பேஸ்ட்டும் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மாஸ்டர் பண்ணிட்டு இருக்காப்புல. நல்லா வித விதையா இருக்கு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அந்த ரைஸ் உடைய தன்மை அப்படிதான் வருது பத்தியலா. ஏன்னா பசியோட இருக்கிறவங்களுக்கு ருசியோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கும் அழகா இருக்கணும், டேஸ்டாவும் இருக்கணும். ஓகே, இலையை போட்டாச்சு. முதல்ல சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் பசியோட இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். வாழை இலையில தண்ணி தெளிச்சு சாப்பிட்றதே ஒரு அழகு. நல்லா புதினா கொத்தமல்லி வாசம், நல்லா மசாலாவுடைய வாசம்லாம் நல்லா இருக்கு. இதுக்கு வந்து இந்த வாட்டி நம்ம ஊறுகாய் தான் ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா எல்லாம் வந்து கரெக்டா இருக்கு. சூப்பரா இருக்கு மாஸ்டர். ஆஹா, அந்த ஊறுகாவுக்கும் தக்காளி சாதத்துக்கும் அவ்வளவு அருமை. பசியோட இருக்கிறவங்களுக்கு நிறைவா இருக்கும். இந்த ஊறுகாய் இருக்கு வருங்க, சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நல்லா இருக்கும். புளி சாதம் கிடையாது உனக்கு, ஐஸ் சாப்பிட்டீல்ல. சூப்பரா பண்ணு. பாத்திரம் கொடுப்பா, எடுத்து கொடுப்பா. வெற்றி இவர் தான் கேமராமேன். ரிஷி இவர் தான், ஆதி இவர் தான். ஒன்னு எடுக்கிறேன்ப்பா. ஓகே, சரிப்பா சரிப்பா. நம்ம வந்து இப்போ வந்து ஆட்டோவில் ஏற்றியாச்சு. பார்த்து கொடுக்கலாம் இன்னைக்கு. வாங்க ஃபஸ்ட்டு ஏரியா. சாப்பாடு மட்டும், தண்ணி இல்லை, சாப்பாடு மட்டும். தரேன் தரேன் தரேன், எல்லாருக்கும் தரேன் தாங்க. ஒன்னு ஒண்ணா தாங்க, ஒன்னு ஒண்ணா தாங்க, ஒன்னு ஒண்ணா தாங்க ஜி. ஒன்னு ஒண்ணா தாங்க, ஒன்னு ஒண்ணா தாங்க. இந்த வாரம் தரேன், எல்லாரும் கொடுத்துட்டு போக தரதுயா. கொஞ்சம் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. தரேன் தரேன் தரேன், கூட கூட தரேன் தரேன் தரேன், எல்லாருக்கும் தரேன். இந்த தரேன். தண்ணி தண்ணி தாங்க, தண்ணி தாங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இருக்கு சாப்பிடுங்க. அவருக்கு ஒருத்தர் கொடுக்கணும், கொடுங்க. கொடுத்தாச்சா? இங்க இங்க இருக்க கொடுத்தாச்சா? இந்தாங்க, வேணுமா? சரி சரி, கொடுங்க கொடுங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. சரி, பரவாயில்ல பரவாயில்ல, சாப்பிடுங்க. நாங்க வருவோம், அவங்களை எப்படி சொல்லுங்க, கொடுப்போம். எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா சாப்பிடு. ரைட், சூப்பர்.
கண்டிப்பா. சரி இந்தாங்க ஜி கொடுங்க. அவ்வளோ 2 பேர் தான். அதான் ஜி இன்னும் ஒருத்தர் தான். இன்னும் ஒருத்தர் மட்டும். ரைட். அதான் ஜி தண்ணி பாட்டில் 2 கொடுங்க. தம்பி அப்பா செய்யறத கடைசி வரைக்கும் நீ செய்யணும். சரியா? பசியோடு யாரு வந்தாலும் எப்படி சாப்பாடு கொடுக்கணும், தேடி கொடுக்கணும். கடவுள் நமக்கு எங்கிட்ட வேணுமாலும் கையில எப்படியாவது நமக்கு கருணை காட்டுவார். சரியா? கடவுள்கிட்ட வேண்டிப்போம். ஆனா பசியோடு யாரு இருந்தாலும் சரி சாப்பாடு கொடுத்துட்டே இருப்போம். இப்படி எப்படி செய்வீங்களா? என்ன செய்விய? சமையல் செஞ்சு பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். சரியா? இனி உனக்கு லட்சியம் என்ன? பசியோடு இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறோம், சாப்பாடு கொடுப்போம். எப்படி? காசு பண்ணோம்னா அப்புறம் காசு பணத்தை சாப்பிட முடியுமா? சாப்பாடு தான் முக்கியம். சாப்பிட்டா தான் வயிறு பசி ஆறும். என்ன? சாப்பாடோட தண்ணி சேர்த்து கொடுக்கணும், வாட்டர் பாட்டில். ஓகே?